கொழும்புக்கு செலக்ட் ஆயிட்டேன். Life is the greatest blessing. She is a living goddess. Oh, mommy, I love you so much. படிச்சாக்கல்ல பிள்ளைகள் தான் எல்லாம் அது பங்கு பெறணும் வின் பண்ணணும் இல்ல. I am Akshaya. Today I am here to talk about my mother. உங்களோட முயற்சி அந்த விடாமுயற்சி நீங்க பிள்ளையோட அணுகிற விதம் இது எதுவுமே இருந்துச்சுன்னு சொன்னா பிள்ளை வந்து எதை காணுதோ பார்க்கோ பேசுவோ அதான். Prepare food for the family. My mom cooks me yummy food. She is my best friend. என்னம்மா செய்யப்பறாளாம் ஆசிரியரை கௌரவிக்க போறாளாம். நோ இத நேஞ்சு மாமா செய்யுது உண்மையை சொல்லுங்க. இப்ப அவள் செய்ய மாட்டாள், அவள் செய்ய மாட்டாள். என்ன சாதி நீ கேட்கிற? இப்போ உதாரணமா நாங்க 4 பேரும் கைதிகள். இவங்க வந்து எங்களை பார்க்க வந்தாங்க. இந்த அந்த வந்து பார்க்கறதுக்கு கிட்ட நின்றுலாம் கதைக்கிறாது. உங்களை பார்க்க ஒரு 3 பேர், இவனை பார்க்க 2 பேர், அவனை பார்க்க 2 பேர், என்ன பார்க்க 3 அப்படி இருந்தா அங்க 10 பேர், இங்க 4 பேர். கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் இருக்கும். இப்படி நீங்க கல்யாணம் கட்டி 4 வைப்பமே நீங்க என்ன கேப்பீங்க? அவள் கடைசி என்ன செய்யறாள்? அப்பாவுக்கு வந்து வருத்தம் வைப்போம். அப்பா ஓகே அம்மா கேட்கிறார். இப்ப நாங்க போய் லோன்காரன் வந்தோண்டேக்க வேண்டிய அம்மா சொல்றா அப்பாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. என்ன லோன்காரன் அப்பா கொஞ்சம் பரவாயில்ல இப்படியே கதைக்கு ஒரு குழப்பத்துக்கு வரைக்கும் 1 மணி போகணும். இப்போ எவ்வளோ தூரத்தில் மட்டக்களப்பிலிருந்து வந்தாலுமே கூட அந்த ஒரு 2-3 நிமிஷம் தான் டைம். அப்புறம் 2 விதமான வச்ச குத்தினவன். அப்ப இதுல எது நல்லா ஆகி அப்படியே என்னதான் சொல்ல போறீங்க? Everything happens for a reason. Everything happens for a reason. Quote of the day. ஆனா என்ன இதுல கவலைண்டா இது குத்தேக்கது என்ன இவ்வளவு கொண்டு வந்து தெரியாது. What are you having for lunch? எனக்கு எவ்வளவு சொல்ல. வேற இன்னொன்று one more. What do you do for a living? சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. புள்ள வந்துட்டு இன்றைக்கி ஒரு போட்டி ஒன்றில் பங்கு பெற்றி அதுவும் வந்து ஆங்கிலத்தில் கோல்டு மெடல் எடுத்து அடுத்த கட்டமாக பிள்ளை வந்துட்டு கொழும்புக்கு வந்துட்டு காம்படிஷனுக்கு வந்துட்டு போகிறா. மற்றது இன்னொன்று தெரியுமா, அவள் வின் பண்ணிட்டா கோல்டு மெடல் கிடச்சிட்டு கொழும்புக்கும் செலக்ட் ஆட்டோக்கு ஏறு மட்டும் குழப்பம். அம்மா நான் வின் பண்ணிட்டேனம்மா, எனக்கு உண்மையான கொழும்பு போகலாமோ தாத்தா என்ன கையாலே வேண்டுங்கோ. ஃபர்ஸ்ட் டைமாக லைஃப்பில் ஃபோன் இல்லாமல் எங்களுக்கு விவரம் தெரிஞ்சாக்க ஃபோன் இல்லாமல் 45 நாள் இருந்தேண்ணா. இன்னும் ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாதுயா, ஒன்றும் தெரியாது. மதுலெல்லாம் உந்தா உயர மதுள். சாப்பாடுலாம் என்ன மாதிரி? சாப்பாடு லைனில் நிற்கணும். சாப்பாடு ஓப்பியோட இப்போ எங்களை வீட்டேருந்து கொண்டு வந்து தாரவே அப்படி செய்யலாமோ? வீட்டேருந்து அந்த விசிட்டிங் டைம் ஒன்று 5 நிமிஷம் இருக்கும். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே வீட்டேருந்து சாப்பாடு வரும். அப்போ வருமண்டைக்குள்ளே எப்படின்னு சொன்னால் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பார்க்க வருவாங்க தானே. அப்போ இந்தியாவில் ஜெயிலுக்குள்ளே உள்ளாங்க. இப்போ உதாரணமாக இது வாரம் பொறுத்த வைக்கணும் கொஞ்சம் பொறுவார். இப்போ உதாரணமாக நாங்கள் 4 பேரும் கைதிகள். சரியா? கொஞ்சம் பொருளார். இப்போ தம்பி நாங்கள் 4 பேரும் கைதிகள். சரியா? இவங்க வந்து எங்களை பார்க்க வந்தாங்க. இந்த அந்த வந்து பார்க்குறதுக்கு சரியா? இப்போ பார்க்க வந்து ஆக்கிறேன்டா. இப்போ நாங்கள் இப்போ கிட்ட நின்றுலாம் கதைக்கிறாது, தனித்தனியெல்லாம் கதைக்கிறாது. ஒரு 5 நிமிஷம் டைம் தருவாங்கண்டா. இப்போ எங்களோட 4 பேருக்கும் பார்க்க வந்தாங்க. அங்கே ஒரு 10 பேர் நிற்பாங்க. நாங்கள் 4 பேர் அவருக்கு பின்னாடி இல்லை 10 பேர் சேர்ந்து வருவாங்க. இப்போ உங்களை பார்க்க ஒரு 3 பேர், இவனை பார்க்க 2 பேர், அவனை பார்க்க 2 பேர், என்ன பார்க்க 3 அப்படி இருந்தால் அங்கே 10 பேர், இங்கே 4 பேர் நின்ற வேண்டா கிட்ட நின்று காய்க்கலாம். பரிமாறிடுவாங்க. ஒரு கேப் ஒன்று இருக்கும். உதாரணமாக இப்போ கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் இருக்கும். இவ்வளோ தூரம் இருந்தால் இப்போ நீங்கள் கதைப்பீங்க என்னண்டு இப்படி நீங்கள் கல்யாணம் கட்டி 4 வைப்பமே கொன்னை கேட்கும். அப்போ நீங்கள் கட்டிட்டீங்க, நீங்கள் என்ன கேட்பீங்க? அவள் கடைசி என்ன செய்கிறாள்? நீங்கள் கேட்குறீங்க கூட யோசிப்போம். இப்போ இவன் அப்பாவுக்கு வந்து வருத்தோட வைப்போம். அப்பா ஓகே அம்மா கேட்கிறார். நான் லோன் எடுத்துட்டு வந்தேன். அடியே லோன்காரன் வந்தாரு நான் கேட்கிறேன். அப்ப இப்ப என்னண்டா 5 நிமிஷம் தான் 4 பேருக்கு டைம். அப்ப முக்கியமான இது சொல்லி முடிங்க. இப்ப என்னண்டா 4 பேரும் நாங்க இங்க இருந்து கதைக்கிறோம், அங்க இருந்து 10 பேரும் கதைக்கிறாங்க. டைம் 5 நிமிஷம் தான். இங்க இருந்து 4 பேர் ஒரே டைம் கதைக்கும், அங்க இருந்து 10 பேர் ஒரே டைம். அப்ப யாருக்கு பதில் கொடுப்பா? இப்ப என்னடா இப்ப நாங்க போய் லோன்காரன் வந்தோண்டேக்க அவ வேண்டிய அம்மா சொல்றா அப்பாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல. என்ன லோன்காரன் அப்பா கொஞ்சம் பரவாயில்ல கதை மாறி இல்ல கேட்கும்.
இப்படியே கதைச்சி ஒரு குழப்பத்துக்கு வரைக்கும் ஒன் பண்ணி ஏண்டா போகணும் ஏண்டா அந்த இப்படி ஃபீலிங்ஸ் இருக்குமா அந்த அண்டா போக வேண்டியா ஒன்றும் செய்யலா கவலையாக இருக்குவியா அண்டோ 5 நிமிஷத்தில் மணி அடிச்சுடுவாங்க பாப்பா அவங்களே அடிச்சுடுவாங்க தங்கச்சி போங்க டைம் ஆச்சு இப்போ இவ்வளோ தூரத்தில் மட்டக்களப்பிலிருந்து வந்தாலுமே கூட அந்த ஒரு 2-3 நிமிஷம் தான் டைம். அதுக்கு மேலே வந்தாலும் அவங்க இரவு பஸ் ஏறி 10 மணித்தியாலம் பயணிச்சு இவ்வளோ காசசில் ஒழிச்சு பிள்ளைய பார்க்கணும் அந்த கதையெல்லாம் இல்லை. அவங்களுக்கு கைதிண்டா அப்படி தான் 5 நிமிஷம்னா 5 நிமிஷம் தான் அப்படிதான் இன்றைக்கு அவ்வளோ வேலைக்கு இப்போ வெளியில் போனால் இப்போ நமக்கு ஒரு 4 பேர்னா இருக்காங்க ஒரு மரியாதை தருவாங்க சொல்லுவாங்க அப்படின்னா அங்கே போனால் அதெல்லாம் ஒன்றுமே சரி அது கூட வேண்டாம் அது ஒரு பெரிய வலிகையா நான் அப்புறம் ஃபோனில் கேட்பேன் எல்லாத்தையும் அம்மா தானே நிற்கிறா கண நேரம் அதானே கவலையாட சந்தோஷம் மீண்டும் சந்திப்போம் நாங்கள் சந்திப்போம் வரும் அப்போ 7 மணி கதைப்போமே சரியா அப்படி போனால் தான் எங்களுக்கு டைமிங் கொஞ்சம் ஆறுதலா இப்போ போகிற வழியில் அம்மா பழத்தை கண்டுட்டு நிப்பாடி சொல்லக்கூடும் நீங்கள் பலாப்பழத்தை கண்டுட்டு நிப்பாடி சொல்லக்கூடும் அப்படியே சில வேலை எது கொண்டு சாமான் அதை இதை வண்டி கொண்டு போகல கொஞ்சம் கணக்காக வரும் இல்லைங்க அப்போ கொஞ்சம் வெளியே அவள்கிட்ட வந்து சொன்னால் ஓகே அப்படி செஞ்சுவிடும் சரி அப்போ சந்திப்போம் உங்களுக்கு நீங்களும் நம்ம நின்று காய்ச்சிட்டே இருப்போங்க கதையா சொல்லணும் ஆனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை ஒன்று வச்சுருப்பீங்க இல்லை அதை குழப்பினா போகக்கூடாது ஓகே இப்போ எங்கள் வீட்டு யானையில நீ வீட்டை தான் பச்சை குத்த பார்க்குறேன் இங்கே அவன்கிட்ட இங்கே நீ இங்கே பொருங்க 2 விதமான பச்சை குத்தினவன் ஒன்று பின்னுக்கு ஒன்று முன்னுக்கு இதில் எது நல்லா இருக்கு ஓ வா காட்டண்டா பச்சை டெடிகேஷனா இந்த அப்போ இதில் எது நல்லா இருக்கு அப்படி என்ன தான் சொல்ல போறீங்க தெரிஞ்சுட்டா 2 முறை தேவை நீ கையில் என்ன நாங்கள் குத்துறத கேட்குறேன் இப்படி எல்லாம் இங்கே எவ்வளோ ஆடுவேன் இப்படி குத்துறேன்டாயா உங்களோட காசுக்கு ஒரு 80 ரூபா வரும் என்ன அப்படிதான் வரும் ஓ 35 என்ன அதான் 80 ரூபா அப்படி சொல்ல கூட மாதிரி இல்லை வரும் 80 ரூபா கொஞ்சம் ஸோ அதுக்கு எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன் எவ்ரிதிங் ஹேப்பன் ஃபார் அ ரீசன் கோட் ஆஃப் த டே ஆனால் என்ன இதில் கவலையாண்டா இது குத்தேக்கிறது என்ன இவ்வளோ கொண்டு வந்து தெரியாது கேளுங்க உண்மையா போய் உண்டு எப்படி சொல்லிடுச்சா வீடியோ உண்மையா தெரியுமா டே உண்மையா தெரியுமா உனக்கு எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன்டா எத்தனை சொல்லுது நீ இப்பே ஆகுது நீ அப்போ தெரிஞ்சுக்க நானே சின்ன வயசை குத்தேன் ஏன்னா அப்போ என்ன தெரியாது உண்மை எனக்கே தெரியாது இப்போ இங்கிலீஷில் அவ்வளோ கேட்பானையா ஓ என்ன நீ அது தானாவே வந்துடும் இப்போ நீங்கள் சும்மா கேட்பேன் சிம்பிளா நிக்கலீங்க சிம்பிளா மரியாதை என்ன ஹவுஸ் யூ டே அப்படி 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 பாரு பாத்தீங்க சும்மா அடுத்து what are you having for lunch எனக்கு எவ்வளோ சொல்ல வித்தியாசமா கேளுங்க கஷ்டமாங்க என்ன லஞ்சு நேம் கேட்டா சொல்லிடுவாங்க what are you going to do throughout your day அது வந்து அவங்களோட அந்த ப்ரொனன்சியேஷன் ஸ்பீடா இருக்கே தவிர மற்றபடி எல்லாம் சிம்பிளடா அதில் வேற பட் இருக்குது யூ இருக்குது டே இருக்குது கோயிங் டூ இருக்குது சேர்த்து வரக்குள்ள அந்த இப்போ லண்டன் போனா வேற இன்னொன்று ஒன் மோர் question please what do you do for a living சாப்பிட்டியான்னு கேட்குறேன் நல்லா சாப்பிட்டியான்னு கேட்குறேன் ஆனால் இந்த கேள்வி கொஞ்சம் சிக்கலாக கேள்வி இல்லை what do you do for a living என்ன நீங்க நார்மலா செய்யற நீங்க வேலை நத்திங் இல்ல இல்ல workers எல்லாம் what do you do for living என்றா வாழ்க்கைக்காண்டி நீங்க என்ன செய்றீங்கன்னு என்ன கிருஷ்ணா சார் கொஞ்சமா இது என்னன்னா அவன் கேட்குறேன் சரி அவன் ஒர்க்ன்ற வேலை மற்றது வேற எங்கன்ற எங்கே இல்லை 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 நம்ம எதிர்பார்க்குறக்கு ஏற்ற மாதிரி அது மாறி வரும் வந்து நார்மலாக பேச்சு வழக்கில் ஒரு மாதிரி எழுத்து வழக்கில் ஒரு மாதிரி. ஆனால் இப்போ இவன் வந்ததுக்கு அவ்வளோ முன்னேற்றம்
இப்போ நான் மொத்தமாக வந்துடும் நீங்கள் படிப்பில் சொல்கிறீங்களா நான் உடம்பு 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 அது ஒரு காலம் அது வராதையா அது வராதையா 5 விளையாட 50 மலையா இது 5லேயும் பழையாது 50லேயும் பழையாது அப்படியே நான் உடம்பு இல்லை மச்சிக்கிச்சு அது வடிவா இருக்கணும்ல இவன் ஜோதிச்சுவேன் விளையாட்டு கூட அப்படி இருப்பான் அந்த என்ன சொல்ற அந்த ஒரு அந்த நம்பர் டிஃபரன்ஸ் இருக்கு க்ளோப் இருந்தால் வேற மூவி ஹீரோயினி மாதிரி சாரி என்ன ஹீரோ மாதிரி வெக்க மாத்திட்டு ஹீரோயினி அண்ணா சொன்னாரு என்ன கூச்ச சுவாவும் ஏதாச்சும் பேசுடா அது அது பார்க்கலையா டிக்டாக்ல அந்த 2 படி ஏதாச்சும் பேசுறான்னு சொல்லிட்டு அவன் பேச வரக்கணும் அவன் பேச மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் கூச்ச சுவாவும் அப்போ ஒரு கோமுது நீ எங்கடா என்ன பேச விடுற பேசுறா ஏதாச்சும் அவன் பேச மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ் கூச்ச சுவாவும் சரி தம்பிக்கு சொல்லி அனுப்பேன் தம்பிலான்னு அவனுக்கு அண்ணா ஓ அண்ணா அண்ணாவா எப்போ ஒரு பர்த்டே நீங்க 24 இவன் 2003 இவன் அப்போ ஒரு தான் கூட ஆளுக்கு இப்போ பர்த்டே முடிஞ்ச இந்த வருஷம் பர்த்டே இல்ல நவம்பர் அப்போ 23 ஆளு இது ஆளுக்கு இவங்களுக்கு என்ன வயசு இப்போ 22 23 23 உனக்கு 22 அண்ணாவா இவனை பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கல ஏன்னா 26ன்னு சொல்லுவேன் 26 சொல்லலாம் கொஞ்சம் சேவ் பண்ணி முடியறதுட ஒரு 25 24 இறங்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் 1 2 தான் ஓகே நல்ல பொடி என்னடா எப்போ ஊத்த போறீங்க எப்போ போகலாம் நீங்கள் பச்சை ஊற்ற போறீங்களா எங்கே ஊற்ற போறீங்க நல்ல நீங்கள் தான் சொல்லலாம் இல்லை இது ஓகே இது ஓகே இது குத்தாங்க குத்தினவங்க ஓகே இது வந்து மனுஷன் ஓகே குத்தினவங்க ஓகே குத்தினால் பிள்ளை சரி குத்தினால் பிள்ளை இவன் இந்த டிசைன் யார் சூஸ் பண்ண நீங்களும் இவன் தான் சூஸ் பண்ணிப்பான் இது ஆனால் இதில் ஒரு டட்டு அடிக்கிற கெத்து தானே இது இடங்கள் தெரியுற இடங்கள் இங்கே பிங்கால போட்டால் ஒழிஞ்சிருக்கு கருத்து போயிடுச்சு பலவளத்தை அந்த வெள்ளை உங்களுக்கு நல்லா காட்டும் அதை நீங்கள் லண்டனை போயிட்டீங்கன்னா ஓகே இந்த ஏரியாவுக்குள்ள நான் அப்படி கவர்னி அடிக்கலாம் என்ன அடிக்க போகிறீங்க சிவன்டேயா சிவன்டா ஓ அப்போ அடிக்கலாம் இது எப்படி அடிச்சு விடலாங்க ஆனால் சிவன் கொஞ்சம் சின்னனா வரும் ஓ அதை போய் சிவன் சின்னனோ பெருசோ அது கொஞ்சம் கை மெல்லிஸ் இல்லை ஓ அவருக்கா நீங்கள் குத்த போகிறீங்களா இல்லை ஞாயிறு இல்லை ஓ காய்ச்சி அரேஞ்ச் பண்ணி விடு இப்போ போக போகிறீங்களா இதை ஜப்பானில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க சிலர் வெளிநாடுக்குள்ள வந்து காசை வந்து கண்ட்ரோல் பண்ணா வந்து உங்களுக்கு தெரியாது நீங்கள் என்ன பேச நீ சொல்லு உங்கள் பலாலியா இல்லாட்டி பருத்துறை படிக்கணுண்டு அதுக்கு தான் இருந்து விடுமா 30 ரூபா அதான் தெரியாதா எங்களை குத்துறாளுக்கு அவருக்கு நம்மள தெரியுமே ஐயா ஆ கடை க்ளோஸாக இருக்கு புக் பண்ணுறேன் நீங்கள் இவர் நல்லா குத்துவான் படியே ஆனால் இப்போ எல்லாமே விலை கூடத்தானே அதால் சொட்டு மேபி கூட்டிக்கா பரவாயில்ல ஒரு ஒரு 100 ரூபா அலோகேட் பண்ணுங்க ஒரு பச்சை காட்டு 100 ரூபா அலோகேட் பண்ணுங்க போனா பூ நேட் போட்டு சொல்லி விடுறேன் ஆள் ஒரு படம் ஒன்று எடுத்து அனுப்பிவிடு ஆள் வரும் சூஸ் பண்ணுற படத்தை வச்சு செய்யுங்க உண்டு ஆ நீங்கள் சூஸ் பண்ண படத்தை போட்டு விடுவோம் நான் கேட்குற மாதிரி படம் வச்சுக்கிங்களா நீங்கள் சூஸ் வச்சு தான் செலக்ட் பண்ணி இல்லையா கண்ணுங்க அந்த இருக்குது நீ ஏற்ற அப்படியே ஃபோட்டோ உனக்கு ஏற்ற பண்ணி வச்சு என்ன அப்புறம் நீ புதுசாக ஆட்ட போறீங்க அது கிளியராக வந்தால் நான் அடி நான் கொண்டு கொடுப்பேன் போறீங்க நீங்க இது வந்து எங்கே தெரியும் இது இந்தியா ஜீவன் இந்தியா சிவன் நேரா நீங்கள் இவர் என்னவா கொஞ்சம் ஓகே இது உங்களுக்கு ஓகேண்டா ஓகே இது கொஞ்சம் கோபமான ஓ கொஞ்சம் அமைதியாக இருக்கு உங்களுக்கு காமான அமைதி சிமன் அக்கா நீ பேட்ட இதில் கணக்க ஜீவன் கிடக்குற ஒரு இது ஆளு தான் இருக்கார் இவர் கண்ணை முடிக்கிறேன் கண்ணை முன்னாடி நித்துவாள சிவன் ஆகணும் அதான் அமைதி செலக்ட் பண்ணி வச்சிருக்கு அங்கே வேணா நிறைய டிசைன் காட்டுவாங்க நீங்கள் யூஸ் பண்ணி இங்கே இதில் அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி இருக்குது ஓகே நீங்கள் செலக்ட் பண்ணது இங்கே இதில் ஒன்று வந்துச்சு நல்ல முகமாக
ஓ இது மடிவு இதுவும் படி ஆனால் நந்தி வச்சா ஓகேயோ நந்தி எப்படியும் குறுக்க தான் நிற்கிது குறுக்க நிற்கிது நந்தி நீங்கள் நந்தியை கட் பண்ணிட்டு இந்த அடிக்குதானே அப்படி காட்டி அநேகமாக உங்களுக்கு பிள்ளையா தான் அவசரியா இருப்பார் அதாடி முருகன் அடிங்க முருகன் என்ன பறந்துடுது நீங்கள் என்ன நினைச்சிருப்பீங்கன்னு நான் அந்த லைனுக்குள்ள வரையில நீங்கள் இதாக சூஸ் பண்ணீங்க என்ன விளக்க வேண்டாம் இந்த கொஞ்சம் ஆங்கிள் சொத்தியாக இருக்கிறடா அப்படிங்க நீங்கள் அடிக்கிறத வந்து வடியா அப்படி இல்லையா பார்வைக்கு வந்து பார்த்தா நல்லா இருக்கணும். இப்போ நீ இப்படி அவ என்ன செய்யலாம் வந்து எப்பயுமே கொஞ்சம் லுக்காக இருக்கிறது கை கருப்பாயினாலும் தெரியுது இல்லை வந்து ஓரளவுக்கு வெள்ளையே வந்தார். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் தானே இதையும் நீங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஒரு சஜஷனை நீங்கள் கேளுங்க சரி எங்கே கடை பூர்வழியிலையோ அங்கே ஆள் வச்சுக்கிறது வந்து கைதடி ஆள்ற வீடு இப்போ கடை செய்கிறேன்னு சொல்லி இப்போ ஆள் வேறு மாற்றி செய்து இப்போ செஞ்சுட்டு கடை செஞ்சால் இங்கே கைதடி தான் போகணும். நான் காய்ச்சிட்டு சொல்லி கொடுப்பேன். உங்களுக்கு கிட்ட தானே ஓ இல்லை கைதடி உங்களுக்கு கிட்டன்றத விட காஃபாக இருக்குது இங்கேருந்து போகிறது லவங்கால போண்டி வரும் நீங்கள் கைதடி என்னக்குள்ளே நம்ம இல்லை அண்டை வந்த புத்தூர் இங்கேருந்து உங்களை அச்சுவலி போகிறது தான் அவ்வளோதான். எப்போ நீங்கள் செய்ய போகிறீங்க பண்ணலாம் நான் உங்களுக்கு சும்மா வாக்கு சொல்லி எஞ்சத்தை விட்டு விளத்தி கொள்ள இல்லை ஃப்ரீ முந்திய மாதிரிண்டா இப்போ வளர்க்கிட்டுவோம் நாங்களும் வாங்க நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்ட்டு சீரியஸாக அதாவது எப்போ செய்ய போகிறீங்க எனக்கு இன்றைக்கு என்னாலும் ஓகே எனக்கு செய்யலாமா நாளை கொண்டு நம்ம ரொம்ப கொண்டு நாளைக்கு நாளைக்கு இல்லை நாளைக்கே இல்லாதா நாளைக்கு எங்கே ஒரு நீங்கள் நான் உங்களுக்கு பிஸிட்டா கையை கொடுத்துட்டு போங்களேன் ஐயா அவன் குத்தி வைப்பாங்க கை அரவாசியை வெட்டிட்டு நீங்கள் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் அந்த சும்மா இல்லை எல்லாம் பார்க்கணும் இந்த பார்த்து இதான் இதான் இல்லை அம்மா அம்மா அம்மாடா அம்மாட போட்டாடா அம்மா இன்னொரு அம்மாடா இன்னொரு அம்மா ஓய் அவன் அவன் பிள்ளைய வாழ்த்துங்க எல்லாம் வெரி குட் கோல்டு மெடல் எடுத்துருக்கா கோல்டு மெடல் எடுத்துருக்கா கொழும்புக்கு செலக்ட் ஆயிட்டா உண்மையோ மரியாதை காணிச்சோம் நான் நேற்று பார்த்தேன் ஸ்டேட்டஸ்ல ஆள் கதைச்சது கோல்டு மெடல் அதுவும் மேல எடுத்தாங்க கெஞ்சிமா கண்பத்தார் உண்மையோ கொழும்புக்கா போகிறோம் வார மாசம் வெரி குட் வெரி குட் வெரி குட் நான் நேற்று பார்த்தேன் நான் வீடியோ என்ன நடக்காது பச்சை நீ வந்தா அவளாகி நல்ல புள்ள நல்லா செஞ்சுக்காங்க இதை பார்ப்போம் சரிங்களா Langa Festival Music Dance and Speech 29th Annual Festival 2026 okay பை பை. லண்டனில் வந்து தம்பியோட காய்ச்சொன்று கேட்கல அப்புறம் இடையில அம்மா வந்தவா அப்போ அம்மாவோடையும் காய்ச்சொன்று கேட்கல இடையில அனு வந்தவா அனுவோட காய்ச்சொன்று கேட்க இடையே அக்ஷயா வந்தவா அப்போ அக்ஷயா வந்தவாண்டைக்குள்ளே பிள்ளை வந்துட்டு இன்றைக்கு ஒரு போட்டி ஒன்றில் பங்கு பெற்றி அதுவும் வந்து ஆங்கிலத்தில் உண்மையிலே வந்து இந்த வீடியோ பார்க்குற பலரும் பல இடங்கள்லேருந்து பார்க்கலாம் பல படித்தவங்க பார்க்கலாம் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட ஃபேமிலிக்குள்ளே வந்து படித்த ஆக்கலண்டா இல்லாட்டி படித்து கொண்டு இருக்கிற ஆக்கலோன்னு சொல்லி என்னைக்குள்ளே வந்துட்டு முந்தி வந்த ஓரளவு குறைவாக இருந்தது இப்போ வந்துட்டு கூட அதுலேயும் வந்துட்டு படிப்பில் வந்துட்டு கொஞ்சம் திறமையாக சோபிக்கக்கூடிய ஆகுது இன்றைக்கி இப்போ கொஞ்சம் எங்களோட குடும்பம் சார்பாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சந்தோஷம். உதாரணமாக வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் என்னை பற்றி நானே சொல்கிறது வந்து அழகில்லை பட் இருந்தாலும் ஒன்றும் செய்யலாம் சொல்லிக்கொண்டு சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன். அந்த டைமில் நான் லெவலில் வந்து 3 எடுத்த டைம் அது ஒரு பெருமையாக இருந்துச்சு. அதுக்கு அது அடுத்த கட்டமாக சுமன் வந்து 3A அதுலேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டு சுமன் எடுத்திருந்தோம். அப்போ அது ஒரு என்ன சொல்கிறோமே பெருமையாக இருந்தது. இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ சுக்கு வந்துட்டு படித்து கொண்டு இருக்காங்க. அதே மாதிரிக்கு வந்துட்டு இப்போ வந்து இன்றைக்கு ஏஞ்சல் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு ஆங்கில போட்டியில் வந்து அவனோட வயசுக்கு 6 வயசுக்கு வந்து அந்த போட்டியில் வந்துட்டு பங்கு பெற்றி அதில் வந்து கோல்டு மெடல் எடுத்து அடுத்த கட்டமாக பிள்ளை வந்துட்டு கொழும்புக்கு வந்துட்டு காம்படிஷனுக்கு வந்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. அதை பிள்ளைய வந்து பழக்கி எடுத்தாடி அந்த இது இங்கிலீஷ் போயம் பழக்கி எடுத்தாரு ஸ்பீச் அடி இந்த போட்டிக்கு யார் பழக்கி எடுத்தது இல்லை இங்கே வீட்டை யார் பழக்கி எடுத்தது சரி. ஆனா அவள் நினைக்கிற மாதிரி ஜெயவீர சிங்கம் சேர்த்த ஒரு முத்து அந்த பிளஸிங் எனக்கு அந்த ஆள் தான் எங்க எல்லாருக்குமே ஆங்கிலத்தின் அடிப்படையை வந்து கற்று தந்தோரால். அந்த வகையில் சாந்தினி என்னதான் வந்து எங்களுக்கு பாடசாலை டியூஷன் படிப்புகள் இருந்தாலும்
வீட்டு படிப்பு இல்லைன்னு சொன்னால் வந்து எதுவுமே இராது. இப்போ அந்த நேரம் எல்லாம் வந்து அப்பாவோட அந்த ஆசிரியர் தொழில கைவிட்ட காரணம் எங்களோட குடும்ப வறுமை. ஆனால் அப்பா டீச்சர் ஆகின காரணம் வீட்டு படிப்பு தானே இப்போ. அது வந்து அப்பாவுக்கு சொல்லிக் கொடுக்கும் வாக்கள் இல்லாலும் மேனேஜராக இருந்தவள் சாந்தினி வந்து இப்போ எங்கேன்றது வேண்டாம் இருந்தவள் மேனேஜராக. இல்லை அந்த டைமில் அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேலை வந்து அப்படி கூட பிள்ளைக்கு வந்து கோல்டு மெடல் வாங்கிக்கிறேன். ஆனால் கட்டாயம் அது சம்பந்தம் அந்த ஸ்பீச் என்னன்றதை போடணுமே வீடியோ போடுங்க வடிவாக சொல்லி தருவா. பக்கத்தில் நானும் இருக்கேன் இன்னும் நல்ல ஸ்டடியாக இப்போ சொல்லுவாள். ஒரு அனுபவத்தையும் பெற்றுட்டு எஞ்சுமா வாங்கோ ஆக்ஷனோட நல்ல ஸ்டடியாக இருக்கா சொல்லுங்க. ஒவ்வொரு வேர்ட்ஸும் அப்படியே கிளியராக கேட்கக்கூடிய மாதிரி. I am Akshaya. Today I am here to talk about my mother. One day an angel brought me to this world and I started calling that angel Mummy. My mom name is Sudhasini. She is the most beautiful mother in this world. She wakes up early in the morning, prepare food for the family. My mom cooks me yummy food. She is my best friend and I share everything with her. She helps me to get ready for school. We play and learn together. She always teaches me good manners, discipline and the value of hard work. Mother's life is the greatest blessing. She is a living goddess. Oh, Mommy, I love you so much. Thank you for everything. I respect her a lot and I want to make her proud in my life. நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுவாங்க. நல்ல துல்லியமா ஸ்டடியா சொல்லுவா. இப்ப பாருங்க ஏஞ்சு குட்டி அப்படி இருக்க கூட. ஆமா இப்ப அடுத்த ஸ்டேஜ் கொழும்பு இல்ல. அப்ப இந்த அந்த கோவை பிரதேஷ் படத்துல வந்துட்டு அந்த நல்லா 6 அடிச்சுட்டு இருக்கும். இடைக்குள்ள மனசி வந்துருவாரு. இது வந்து அந்த சின்ன ஆக்களுக்குரிய சுபாவம். சொல்ல போனா அவங்க மழலை பேச்சே இன்னும் விட்டு போகல. அதுல என்ன கண்டா கடைசி வந்து அது உண்மை கதை எனக்கு தெரியும். அப்ப என்ன செய்வோம்னா நீங்க பேஜ் எடுத்து போட்டு அனுப்புங்க. கண்டிப்பா கண்டிப்பா நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். அப்போ ஒரு குழந்தை வந்து இப்போ என்ன சொல்கிறோம், இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தில் சோபிக்கைக்குள்ளே எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் என்றாலும் ஒரு அன்பளிப்பாக கிடைக்கக்குள்ள அந்த ஒரு சந்தோஷம் இன்னும் வந்துட்டு பூரிப்படையும் அவங்கள. உதாரணமாக அடிக்கடி சொல்கிற விஷயம் வந்துட்டு நான் எல்லாம் 3 எடுத்தேன்னு சொல்லி எல்லாம் கேண்டோஸ் கொண்டு கொடுக்கக்குள்ள வந்து நான் கிடைச்ச 200 300. அப்போ அது வந்து அந்த டைமில் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி எங்களோட சுமன் பாஸ் பண்ண டைமில் சுமனுக்கு வந்து நான் அந்த டைமில் இருந்த ஒரு பெரிய ஒரு ஐஃபோனும் லேப்டாப்பும் நான் எடுத்து கொடுத்தேன். அது வந்து அவனை பெருசாக சந்தோஷப்படுத்த உண்டு. அதே மாதிரி இப்போ பிள்ளைய பொறுத்த வரைக்கும் இது ஒரு என்ன சொல்கிற ஒரு அவளோட ஸ்டேஜுக்கு அது ஒரு அவளுக்கு பெரிய விஷயம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இப்போ பிகினிங் ஸ்டேஜில் வணிக்கிறான். மற்றது இன்னொன்று தெரியுமா, அவள் வின் பண்ணிட்டா கோல்டு மெடல் கிடச்சிட்டு கொழும்புக்கும் செலக்ட். ஆனால் அது வரைக்கும் என்ன வந்து ஆட்டோக்கு ஏறு மட்டும் குழப்பம். அம்மா நான் வின் பண்ணிட்டேனம்மா, எனக்கு உண்மையான கொழும்பு போகலாமோ அந்த கேள்வி எனக்கு சித்தியல்ல பெரியம்மா. அதால எனக்கு நான் ஓகேன்றத பிள்ளை யோசிச்சிருக்குது. சாந்தினி வந்து சாதாரண டீச்சர் இல்லையாண்டு இல்லை. இப்போ கிருஷ்ணா உண்மையா என்ன சொல்றது வந்து ஒரு கேம்பஸ் மாணவனாக இருந்தாலும் ஆனால் இந்த ஒரு அரவணை ஞாபகம் இருக்கு. அவங்க 2 பேரையும் வந்து சொப்பின் பேக் என்ன நாங்கள் வந்து சரியான கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். சொப்பின் பேக்கை வந்து எங்களுக்குரியான வீட்டு உடுப்பை துவச்சி மடித்து வச்சுட்டு மற்றது வந்து என்ன செய்வோம்னா டியூஷனுக்கு போய் கால் பின்னிக்கு இருக்கும். ஏன்னா கிருஷ்ணா நான் ஓயல் படிக்க ஏற்றி கொண்டுலாம் போகிறது இல்லை. அந்த போகிற கேப்புக்கே நாங்கள் கதைச்சிட்டு போகிறது ஒரு எல்லாம் இந்த அரவணைப்பில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் இன்னொரு ஒரு பிளஸ்ஸிங்காக வர்றது. அதுன்ற ஒரு முதலாவது கட்டத்தை பார்க்கலாம். சுபாசமையில நல்ல ஒரு வேலை செஞ்சோன்னு இருக்காரு. ஏன்னா சாந்தினி ஒரு அன்பு அரவணைப்பில் இருக்கிறபடியா இது கொண்டு பயணிக்கணும் என்னோட அந்த மாதிரி. அந்த வகையில் பேஞ்சமாக என்ன வேணுமென்னு சொல்லுங்க. இப்போ இந்த டைமில் உங்களுக்கு பிள்ளைக்கு வேணுமென்னு சொன்னால் அதை ஒன்றை வேண்டி தரலாம். நான் இருக்கேன்னு பக்கத்து அப்பா இருக்கிறா நம்பி வடிவானு புட்டியாலையா சொல்ல போனா ஃபேமிலிக்கு தான் இது ஒரு பெரிய ஒரு தான். குட்டீஸ்க்கு மத்தியில இங்கிலீஷ்ல அதுல ஒரு காம்படிஷன்ல அதுலயும் வந்து வின் பண்ணா அதுக்குரிய ஒரு சலுகை நான் கண்டிப்பா இதுக்கு நான் பொறுப்பு. இந்த வீடியோவில சேலஞ்ச் பண்றேன்.
நான் பொறுப்பில்லை அதையும் நான் challenge இல்ல இந்தெல்லாம் மாணவரோட இதே ஸ்பீச் நானும் இதே சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு நானும் இல்ல நான் எதை வச்சு சொல்றேன்னா நான் போயிட்டு வந்திருக்கிறேன் வில்பவரை நான் வந்துட்டு வரவேற்கிறேன் நீ வடிவா கோச் பண்ணு யா ஆனா கோச் கொழும்புன்றது பண்றது நீங்க நினைக்கிற மாதிரி ஓ simple அதுவும் ஆன தெரியும் விஷயம். அதுவும் ஏன்னா, தெரியும் அங்க வந்து ஃபுல்லா இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிற பிள்ளை தான் வரப்போகுது அங்க போய் ஃபுல்லா ஃபைட் பண்ணி வின் பண்ணா அதை விட ஒரு வெற்றி எங்களுக்கு இல்ல யா வெற்றி இது வந்து அடுத்த ஸ்டேஜ் போக போக வந்து அங்கத்தே ஸ்டூடெண்ட்ஸோட இதுண்டு அந்த மாதிரி அப்படித்தானே இல்லையே ரியலோட போய் இது இல்ல இல்ல அதுக்கு எதெல்லாம் அவன் தைரியத்தை நாங்க வந்து பாராட்டுறோம். நேற்று எங்களுக்கு இரவு சொல்லி காட்டியிருந்தேஞ்சுமா அந்த ஸ்பீடோட அதே இது வந்துட்டு சொல்லியிருந்தா அவங்கள்ட்ட மேக்ஸிமம் வந்து 90 தான் கரெக்டா அங்கே சின்ன ஆக்களுக்குரிய மலையில சொல்லுமங்களை விட்டு போகல அப்போ அதனாலே போயிட்டு தனக்குரிய தன்மையில இருந்தான்னு சொல்லுவேன் எல்லாத்தையும் சிந்திக்கிற தன்மையும் இல்லை நீ வந்து இவ்வளவு உஷாரா இருக்கிறது நல்ல விஷயம் ஆரம்மா அரிசியா போட்டு போன் அடிக்க வழியா போடல கண்டு இல்ல உண்மை அவள் சாந்தினி அவள் தான் மெயின் சும்மா நான் பம்பளை காய்க்கிறேன் அவள் வந்து அப்படியே விஷயங்கள் ஆர்வம் இன்றைக்கு அவள் ஏஞ்சலாக இருக்கட்டும் பொக்குண்டா இருக்கட்டும் சாந்தி தான் அவ்வளோ ஒரு இதாக வளர்த்தெடுக்கிறேன்னு சொல்லுவோம் அந்த 2 பிள்ளைகளை வந்து அவ்வளோ ஆர்வம் அப்படி சொல்லி ஒரு உடமையா வீடு ஓடி போட்டிக்காண்டி இந்த அவள் சொல்ல போய் அளவுக்கிட்டாள் டக்குன்னு இல்லை உண்மையா வரமேண்டா எங்களுக்கு தெரியாது காரணம் என்ன தான் சுவாசப்பட்டு நின்று இல்ல இத நீங்க எல்லாத்தையும் பம்பல் அடிக்கிறீங்க அவள்கிட்ட முயற்சி கிடைச்சு இல்லை வந்து நான் அவங்களுக்கு 2 போட்டி வேன் எடுத்து அந்த வேன் அதாவது வந்து இங்கிலீஷ் வந்து 1 மாதம் வந்து இங்கிலீஷில் 15ஆவது நாள் தான் வந்து ஆசானுக்குரிய பேச்சுன்னு தந்தவா தமிழ் பேச்சு அதில் இவங்கள ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னு சொன்னால் அந்த பேச்சில் நிமிஷம் வந்து 4 நிமிஷம் இருக்குமா அப்போ ஆசானை பற்றி இவங்க வந்து சரியான சின்ன பகுதியாக தந்தவன் எந்த பகுதியாக நான் என்ன செய்து நான் தந்ததை வந்து வடிவாக ஸ்டெடியாக பாடமாக்கி விட்டேன் அப்போ பிள்ளை வந்து அங்கேயும் போனவா வடிவா கிளியரா சொன்னவா ஆனா டைம் காணாது அது கடைசியா தான் இவங்க சொன்ன இதெல்லாம் இவங்கண்ட பொறுப்பு கடைசி ஆனா என்னட்ட தந்தபடி நான் செய்தேன்னா இந்த இங்கிலீஷ் ஸ்பீச்சை பொறுத்தளவுல இதுதான் பேச்சு இதுதான் டைம்னு சொல்லி தந்தவன் அப்ப இன்றைக்கு கொண்டு போய் ஏஞ்சுமாவே அந்த ஸ்டேஜ்ல ஒவ்வொரு நிமிஷம் வந்து இந்த படம் என்ன பூவும் காற்றும் சேரும் போது அந்த படம் என்ன படம் பேரும் தெரியல சத்யராஜ் அந்த படத்தின் இது மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அங்க 2 ஒண்ணு ஏஞ்சமா அந்த பார்வையும் வந்து என்னத்தான் அது அவள்கிட்ட ஒரு கனவா இருந்தா சரி அப்ப பிள்ளைக்கு என்ன வேணுமன்ற பிள்ளை அப்பா பாட்டோட நான் கேளம்மா அம்மா பாட்டை பக்கத்து கேட்டாதான் கிடைக்கும் பிள்ளை நாங்கள் கிழமைக்குள்ள கேட்டாதான் கிடைக்கும் பிள்ளைக்கு என்ன வேணும் அது என்ன பிள்ளைக்கு என்ன நம்ம வந்து என்னத்தை கொடுக்க நீங்க அவளுக்கு வேணும்னா கொள்ளணும்னா செய்யலாம் அப்படி ஒரு ஆட்டோக்காரல் வெயிட் பண்ணுது ஆட்டோ வெயிட் பண்ணி நிற்கிறாரு அப்போ அவளுக்கு என்னதை கொடுத்து விட்றாரு அப்போ என்ன நீங்கள் ஒரு வீடியோ பிடிச்சி நிற்கிற அப்பா ஏன் கொடுத்து நான் கொடுக்குறத விட நீ என்ன அவளுக்கு அப்போ சந்தோஷமா ஒரு 1000 காசை கொடுத்தாங்கப்பா சரியில்லை தான் அவளை வேண்டி சாப்பிடுவாங்க அவளுக்கு ஒரு 10,000 கொடுத்து அவள் சந்தோஷமா வேண்டி சாப்பிட்டு அவள் சந்தோஷமா வேண்டி சாப்பிட்டு 10,000 கூட என் பிள்ளைக்கு குறைவோ காணுமே அப்பா அப்பா ரஞ்சண்டா எஞ்சுமாக்கு வார மாசம் போச்சுனது பழகி போயில ஆனா எஞ்சுமா உங்களோட கிருஷ்ணா மாமாண்ட கிஃப்ட் வந்து வார மாசம் தானே என்ன போச்சுனா அப்ப அதுக்குரிய அடித்தளமா இருக்கு அதுக்குரிய செலவுகள் அதெல்லாம் பார்க்கக்கூடிய பெரிய ஒரு வாழ்த்தோட தாத்தா என்ன கையாலே வேண்டுங்கோ கை பிடிச்சிட்டு சரி அப்ப இதை கொண்டு போய் அவளுக்கு பிடிச்ச வண்டி கூட போற வழியில நீ வண்டி எடுத்துறா போன் பண்ணுவேனா தம்பி இந்த இடத்துல அனுவையும் பாராட்டியா வேணும் நாங்க எப்பவுமே மொக்கையா வந்து நான் இப்ப ஃபர்ஸ்ட் வந்தோன்னு நான் கூட புள்ளியோட அவக்குள்ளே ஒரு விருப்பம் இருந்திருக்கு சில பேர் வந்து தாங்கள் படிப்பு குறை வேண்டாம் மகிமை தெரியாது மாட்டா இல்ல 3 வாரம் பாஸ் நீ சொல்லுவா யா சார் இப்ப அப்ப என்ன நினைப்பினா அப்படித்தான் நினைப்பினோம் அந்த கல்வியிட மகத்துவம் தெரியாம ஆனா தான் அவளாகத்தான் அந்த பிள்ளைய வந்து இப்படி ஊக்குவிக்கணும் நினைக்கிறான்
இப்படியான பெற்றோருக்கும் வந்து என் சார்பான வாழ்த்துக்கள். நீங்கள் எவ்வளவு நீங்கள் படிச்சிருக்கலாம், அது முக்கியம் இல்லை. உங்கள்கிட்ட கையில் இருக்கிற ஆயுதம் உங்கள்கிட்ட பிள்ளை. அப்போ அதனால நீங்கள் அதை சரியான விதத்தில் எல்லாத்தையும் தாண்டி அன்பால மட்டும் அரவணைச்சிங்கன்னா உண்மையிலே நான் இன்றைக்கு மறக்கன் ஒரு கேள்வி கேட்டான். தோடுதே செவியன் தேவாரத்தை யார் எழுதுனாண்ட சீனா 3 ஆண்டு. ஏன்னா கடைசியா வீட்டை வந்தவங்க அந்த எலிக்காடி போட்டு போன இல்ல மண்ணுல ஆள் இல்ல. அப்ப அவள் வந்து நான் கேட்ட கேள்வி அதைத்தான் யோசிச்சா. அப்படி அவள் நல்ல பிள்ளை அவள். ஓகே, அதான் அப்போ இதுலேருந்து படித்தாக்கள் பிள்ளைகள் தான் எல்லாம் வந்து போட்டியில் வின் பண்ணணும், அதாவது பங்கு பெறணும், வின் பண்ணணுமெண்டு இல்லை. அதுக்கு உதாரணமாகவே எல்லாம் இருக்குது. உங்களோட முயற்சி, அதாவது விடாமுயற்சி, நீங்கள் பிள்ளையோட அணுகிற விதம், இது எதுவுமே இருந்துச்சுன்னு சொன்னால் பிள்ளை வந்து எதை காணுதோ பார்க்குதோ பேசுவோ. அதான் இந்த ஸ்டேஜுக்கு இந்த வயசுக்குரிய சொல்லுங்க. எப்படி நீங்கள் கதை கேட்டால் தானே மாட்டீங்க. இப்போ விட்டுட்டு தான் போகிறோம். அப்புறம் வச்சு கதை கேளுங்க இங்கே சொல்லிட்டாண்டா பார்ப்போம். அப்போ அதுதான் அவாண்ட சுபாவம். ஆனால் என்ன கையில் கிடச்சி எப்படி இதண்டுதோ அதில் தான் வெற்றின்ற இது சரிதானே. இந்த இடத்துல நான் என்ன சொல்லணுமென்று சொல்ல வரையில இப்படியான பெற்றோர்கள் என்னோட பிள்ளை கதைக்குதுல இதெல்லாம் போய் ஸ்பீச் பண்ணுமான்றது தான் எனக்கு இங்கிலீஷில் வந்து ஸ்பீச் பண்ணி கோல்டு மெடல் எடுத்து கொழம்புக்கு போகிற அன்றைக்கே அந்த பிள்ளைய உருவாக்கியலாது. அதனாடி பிள்ளைகளை பார்த்துட்டா போடாதேங்க, உருவாக்குற நீங்கள் தான் பெஸ்ட்டாக இருக்கணும் சரிதான். என்ன சொல்லுங்கள். தேங்க்யூ. நாங்கள் சென்று வரப்போ என்னம்மா செய்யப்போறாளாம் ஆசிரியரை கௌரவிக்க போறாளாம். நோ, இது வந்து ஏஞ்சலுக்குரியா சொல்லியா இது ஏஞ்சு மாமா செய்யுது. உண்மையை சொல்லுங்க. இப்ப அவள் செய்ய மாட்டாள். அவள் செய்ய மாட்டாள். என்ன சாந்தி நீ கேட்கிற? அவள் சொல்லித்தான் நெளிஞ்சு கண் பார்வை அங்க போகுது. ஏஞ்சுமா அவளுக்குரிய மரியாதை மரியாதைக்கு இருக்கு. அதுவும் உண்டு. அவரும் வந்து அடுத்த கட்டம் என் பிள்ளைய இதே பார்க்க அப்பாண்ட முறையில சந்தோஷத்தை. சரி, சென்று வா மகளே, வென்று வா. பாத்தீங்களா அம்மாண்ட பிளஸிங், கிருஷ்ணா மாமாண்ட எல்லாட்ட பிளஸிங்கோட வந்து அடுத்த கட்டம் தான் வரும். அதான் கோல் வந்தவனம் இருக்கிறது சரிதானே. சரி, போயிட்டு வாங்க. சந்தோஷம். அம்மம்மாட்ட பிளஸிங் பண்ற பிள்ளைகள் எல்லாமே அங்க சொப்ப தொடுறது சரிதானே. வாங்க. ஓகே. அப்ப என்ன அப்பாதோட டொப்ப நான் பிள்ளை அப்பாவுக்கு பிளஸிங் இல்ல அம்மா. வாங்க ஏஞ்சல் குட்டி. ஏஞ்சலுக்கு வாழ்த்தி நம்ம வருது.